கைலாஷ் சத்யார்த்தி இவர் வந்து பார்த்தோன்னா நிறைய குழந்தைகளோட படிப்பிற்கு வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எந்த இன்ஸ்டன்ட் குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து தோணுச்சு. அதை பற்றி போன பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதனுடைய லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தானே, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம சேனலோட வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கைலாஷ் சத்யார்த்தி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அப்போ பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நம்ம எந்த விதமான ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது, நாமளே தான் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு திருவிழா டைமு, ஜனங்க வந்து அதிகமாக கூடுற இடம், இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபண்டு கலெக்ட் பண்ணார். ஜனங்கள்லேருந்து நிறைய பணத்தை வந்து கேட்டு அது மூலமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தோணுச்சு. பள்ளி படிப்பு வந்து மேற்கொண்டு படிக்கிறதுக்கு புக் இல்லாததும் காரணம். அந்த புக்கு செலவு அதிகமாக இருக்குது, அதனால் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுச்சு. அதனால் வந்து அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ரிசல்ட் வர டைம், ஸ்கூல் ரிசல்ட் வர டைம் ஏப்ரல் 30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ரிசல்ட் வருது. அப்போ வந்து ஒரு தெருவில் வந்து தள்ளுவண்டி வாடகைக்கு எடுத்து வந்து தள்ளுவண்டியை வந்து தள்ளுன்னு வராரு. இந்த டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து கைலாஷ் சத்யார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு நல்ல மனிதன் உருவாகிறார் என்றால் அவர்கள் சுற்றி நல்ல மனிதர்கள் இருப்பார்கள், நல்ல மனிதர்களாக மாறுவார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இவர் தான். ஏன்னா இவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதனால் வந்து மாறுறாங்க, நல்ல ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக அவரும் வந்து முன் வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் சொன்ன விஷயத்துக்காக சிறுவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து முன் வராங்க. தள்ளுவண்டி வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து கூட வந்து புக் கலெக்ட் பண்ணதுக்காக வந்தாங்க. ஒரு தெருவில் தள்ளுவண்டி இருக்கும்போது சத்தமாக வந்து தெருவில் வந்து பேசுகிறாரு இவர். அப்போ எல்லாம், அதாவது தெருவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியே வந்து பார்த்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து, ஏன்னா ரிசல்ட் வர டைம், அந்த டைமில் வந்து வெளியே வந்து இவர் கத்தின்னு இருக்கார், தெருவில் வந்து கத்தின்னு இருக்கார். அப்போ வெளியே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்க. பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நன்றி, வாழ்த்துக்கள், அவங்க பேரண்ட்ஸுக்கெலாம் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, அந்த புக்கும் வந்து உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் வந்து சும்மா வச்சுன்னு இருப்பீங்க, இல்லை இடக்கடிக்கு போடுவீங்க, அது வந்து யூஸ்லெஸ். அதனால் வந்து நீங்கள் அந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா படிக்காத மாணவர்களுக்கு, அதாவது பின்தங்கிய படிக்க இயலாத மாணவர்களுக்கு வந்து நீங்கள், ஏழை மாணவர்களுக்கு வந்து அந்த புக்கை வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்கு எடுத்துன்னு வந்து கைலாஷ் சத்யார்த்தி கிட்ட கொடுக்குறாங்க. அந்த தள்ளுவண்டியில் வந்து நிரப்புறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த தள்ளுவண்டியெல்லாம் நிரம்பிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் வந்து இன்னொரு நிறைய தெருவாக போயிட்டு புக்கை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்தும் நிறையா வந்து புக்கு கொடுத்தாங்க. பொதுமக்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் வந்து நிறைய புக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த ஊர் மக்களே வந்து அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2000 புக்கு கிட்ட வந்து கைலாஷ் சத்யார்த்தி வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு தள்ளுவண்டியில் வச்சு கலெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து அது எல்லாத்தையும் வந்து வச்சுட்டாரு. இந்த புத்தகத்தெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு நூலகமே வந்து, நூலக வங்கின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லைப்ரரி மாதிரி வந்து அவர் உருவாக்கிட்டார். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஹெட்மாஸ்டர், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு சில ஹெட்மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறுப்பை ஏற்றுக்கினாங்க. அதாவது ஸ்கூல் முடிச்சிட்டாங்கன்னா அந்த மாணவர்களும் புக்கு கலெக்ட் பண்ணுற ஒர்க்கு இதெல்லாம் வந்து தலைமை ஆசிரியர்கள் அவரெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு நூலக வங்கியை வந்து ஏற்படுத்தினார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலக வங்கியை வந்து பார்த்திங்கன்னா பொது நூலகத்தோடு வந்து ஜென்ரல் லைப்ரரியோட வந்து அது வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தியோட ஒரு விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து லைப்ரரியாக வந்து மாற்றிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.